ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் தலை தூக்கும் பேனர் கலாச்சாரம். கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினர் நடவடிக்கை. மருத்துவ முதுநிலை படிப்பில் மாநில உரிமையை பறிக்கும் செயல். இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சரிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். காவல்துறை துணைத் தலைவரின் நண்பர்களிடம் அத்துமீறல். புதுச்சேரியில் 4 காவலர்கள் அதிரடி இடமாற்றம். வன்கொடுமையால் உயிரிழந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நபர். குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் விளம்பர தடையை மீறி பேனர் கட் அவுட் வைப்பவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பேனர் கட் அவுட் வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதையும் மீறி சிலர் முக்கிய சந்திப்புகளிலும் சாலைகளிலும் பேனர் வைத்து வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வரும் நிலையிலும் பேனர் கலாச்சாரம் இன்னும் புதுச்சேரியில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விளம்பர தடையை மீறி கடலூர் சாலை, புசி வீதி போன்ற முக்கிய இடங்களில் சிலர் விளம்பரம் செய்து வரும் நிலையில் இதனை காவல்துறையினர் உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். மருத்துவ முதுநிலை படிப்பில் மாநில உரிமையை பறிக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான இடங்களை நீட் தேர்வு தேர்ச்சியை தகுதியாக கொண்டே அகில இந்திய அளவில் நிரப்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் இத்தீர்ப்பின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், இந்த தீர்ப்பு அமல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்த நம் மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த முதுநிலை கல்வி பயில முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும். இந்த தீர்ப்பின் உண்மை நிலையை உணர்ந்து பல தென்னிந்திய மாநிலங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய போவதாக அறிவித்துள்ள நிலையில் நாமும் நமது மாநில மாணவர்களின் நலன் காக்க அரசு சார்பில் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்து வளர்ந்து வசிப்பிடத்தை ஆதாரமாக கொண்டு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பிஜி வகுப்பில் ஒருவருக்கு கூட கல்வி பயில உரிய வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ நம்ம புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் மொத்தம் 370 சீட் இருக்குது. கடந்த ஆண்டு 186 பிள்ளைகள் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் 186 பிள்ளைகளுக்கு அரசின் கோட்டாவாக, மாநில கோட்டாவாக பிஜி படிப்பதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த தீர்ப்பின் மூலமாக ஒருவருக்கு கூட எதிர்காலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில், அதாவது புதுச்சேரி மாநிலம் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு மாநில சம்பந்தமான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா தீர்ப்பு சொல்கிறாங்க. அதனால இப்போ தென்னிந்தியாவில் பல மாநிலங்கள் அந்த தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. அது சில ஸ்டேட்டில் கூட சொல்லிக்கிறாங்க. அதுமாரி புதுச்சேரி மாநிலத்திலும் நம்மளுடைய புதுச்சேரி மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நம்மளுடைய அரசு சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதாவது மாணவர்களுக்கு எதிரான இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை சீராய்வு மனு ஒன்று மூலம் அரசு அப்பீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். சிஎம் இது சரியான கோரிக்கை தான். இதை நாங்கள் உடனே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அழைத்து பேசி அதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவரின் நண்பர்களிடம் அத்துமீறிய 4 காவலர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரத்தின் நண்பர்கள் சிலர் புதுவை கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தனர். இவர்கள் வாகனத்தில் புதுவையை சுற்றி பார்த்துவிட்டு தங்கும் அறைக்கு திரும்பிய போது கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் அவர்களின் வாகனத்தை மடக்கி விசாரித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வாகனத்தின் ஆவணங்கள் அனைத்தையும் காண்பித்த போதும் அந்த காவலர்கள் தேவையற்ற சில ஆவணங்களை கேட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் வலுக்கட்டாயமாக அபராதம் கொடுக்க வேண்டும் என கூறி தகராறு செய்து அத்துமீறியதாகவும் கூறப்படுகிறது.
இந்த சம்பவத்தை வாகனத்தில் இருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரத்திற்கு அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து கிருமாம்பாக்கம் காவல் நிலைய தலைமை காவலர்கள் ஞானமூர்த்தி, திவித்ராசன், நவீன்காந்த் மற்றும் காவல்துறையினர் ஜெயபிரகாஷ், நாராயணன் ஆகியோர் அதிரடியாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதற்கான உத்தரவை காவல் தலைமையக காவல்துறை கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நிதியுதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடலூர் மாவட்டம் வேலப்பாக்கத்தை சேர்ந்த முத்து என்பவர் புதுச்சேரி பாகூரில் அண்மையில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 4,42,500 ரூபாய் நிதியுதவிக்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இறந்த முத்து அவர்களின் மனைவியான விகிதா அவர்களிடம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பிப்ரவரி 5ஆம் தேதி வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் உடனடியாக இலவச அரிசி வழங்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த தீபாவளி முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த முறை அரிசி வழங்கிய போது அரிசி வழங்கும் இடங்கள் முறையாக தெரிவிக்கப்படாமல் நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் அல்லல் படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2-3 கடைகள் ஒன்றாக சேர்த்து வழங்கப்பட்டதால் மக்களிடையே பல்வேறு குழப்பங்கள் எழுந்துள்ளது. இந்த முறை சிகப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் தற்பொழுது பல்வேறு தொகுதிகளில் வழங்கப்பட்டு வரும் நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் இதுவரை இலவச அரிசி வழங்குவதற்கான அறிகுறிகள் தெரியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த முறை நடந்தது போன்று குழப்பமில்லாமல் தெளிவாக எங்கெங்கு ரேஷன் அரிசி வழங்கப்படுகிறது என்பதை மக்களுக்கு முறையாக தெரியப்படுத்தி விரைந்து இலவச அரிசி வழங்க துறை இயக்குநர் முறையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக வயதான தம்பதியினர் உடல் உறுப்பு தானம் செய்த சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வில்லியனூர் மணவெளி அய்யனார் கோவில் வீதியை சார்ந்த கிருஷ்ணன் வயது 85 என்பவரும், அவரின் மனைவி உமா மகேஸ்வரி வயது 75 மற்றும் வில்லியனூர் கேசவ பிரியா நகர், லூர்து நகர் எக்ஸ்டென்ஷன் பகுதியை சார்ந்த லதா வயது 50 என்ற 3 பேரும் தங்களின் இறப்பிற்கு பின்னர் தங்களின் உடலை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தான பதிவு செய்ய முன்வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சுகாதார உதவி ஆய்வாளர் அய்யனார் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பதிவு செய்த உடல் உறுப்பு தான பதிவு அடையாள அட்டையை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து உறுப்பு தானம் செய்த உமா மகேஸ்வரி கூறும்போது, அவர்களது பிள்ளைகள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும், அது முடியாத ஒரு நிலையில் உமா மற்றும் அவரது கணவரின் உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு அவர்களது இறப்பிற்கு பிறகு வழங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு நான் சொல்வது என்னன்னா, எங்களுடைய உடலை தானம் செய்யறதை விட சரீரம் அதே போல நீங்களும் கொடுக்கணும்னு எண்ணம் உள்ளவங்க கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடலை மண்ணுக்குள்ள புதைக்கிறதும் ஒண்ணுதான், எரிக்கிறதும் ஒண்ணுதான். ஆனா நம்மளால பல மக்கள், பல பிள்ளைகள் நம்மளுடைய ஆராய்ச்சி செய்து பலருக்கு நன்மை செய்வார்கள். என்னுடைய கணவருக்கு 85 வயசு ஆகுது, எனக்கு 75 வயசு ஆகுது. நான் என்னுடைய பிள்ளைங்களை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியாத போயிடுச்சு. ஆனா என்னுடைய உடலை மருத்துவ கல்லூரி கொடுத்தா அங்க உள்ள பிள்ளைகள் பாடம் கத்துக்கலாம். அவங்க நல்லா நம்ம உடலை பார்த்து எது எந்தெந்த உறுப்பு எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க 10 பேருக்கு அதனால மருத்துவம் செய்யலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை. புதுச்சேரி சிவாஜி சிலை அருகில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஏடியூசி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மத்திய அரசு தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்றும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் 26,000 நிர்ணயிக்க வேண்டும், முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு நிதியை உருவாக்க வேண்டும் என்றும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியூசி சார்பில் சிவாஜி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் சங்கரன் தலைமை வகித்தார். செயலாளர் சிவகுமார் முன்னிலை வகித்தார். அகில இந்திய நிர்வாக குழு அனவரதன், சுசி, கம்யூனிஸ்ட் லெனின் துரை ஆகியோர் கண்டன உரையாற்றினர்.
மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் ராஜா, அருள், சரவணன், கலைச்செல்வன், ஆனந்த் என பலர் கலந்து கொண்டனர். கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து விலை உயர்வை கட்டுப்படுத்து 8 மணி நேர வேலை உரிமையை 8 மணி பறிக்காதே. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7,905 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1040 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.